நம்ம அண்ணன் தலைவர் தளபதி விஜயன் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போகும்போது அந்த சிபிஐ குவார்ட்டர்ஸ் உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்கன்னா வெளியே அவ்வளோ கூட்டம். ஸோ இது தமிழ்நாடா டெல்லின்ற அளவு கன்ஃபியூஷன் இருந்து சொல்லலாம். காலைல நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொடியோட பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது வெளியே நின்று இருக்காங்க. விஜயன் எல்லாருக்குமே கை காட்டு தான் உள்ளே போனார். நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும், இதுக்கு முன்னாடி சிபிஐ விசாரணை போன எல்லாருமே, அதாவது செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் சரி, கலைஞர் கருணாநிதியாக இருந்தாலும் சரி, அவங்க உள்ளே போகும்போது அவங்களோட மனநிலையும் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம தலைவர் தளபதி உள்ளே போகும்போது அந்த அதே சிரிப்பு முகத்தோட கருப்பு கலர் சட்டையை போட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கையை காமிச்சு தான் உள்ளே போயிருக்காரு. ஸோ இதோட விஷயங்கள் என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் வேற ஒரு டேட்டு கேட்டிருக்காங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். வெளியே வந்து சிடிஆர் அண்ணா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அதில் தெளிவாக சொல்லியிருந்தாரு, நம்ம எங்களுக்கு இந்த கட்சி சார்பாக பொங்கல் நிகழ்ச்சி, அதை பொங்கல் பரிசு, இந்த நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதை முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் நாங்கள் விசாரணைக்கு வர ரெடியாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்து, சரி, எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் சம்மன் வந்திருந்தது. அதன் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் நேற்று டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அவர்களுக்கு தேவையான விளக்கத்தை அளித்தார். மேலும் இது தொடர்பாக அவர்கள், அதாவது இன்றும் இல்லை இந்த வாரம் பொங்கல் நிகழ்ச்சியும் இருக்குது, படம் ரிலீஸ் சம்பந்தமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பல கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால நாங்களே வேறு ஒரு தேதிக்கு நாங்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தேதி எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து வேறொரு தேதியில் மீண்டும் ஒரு நாள் ஆஜராக்கி தேவையான விளக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுலாம் நாங்கள் முடிக்க கேட்டுக்கொண்டார்கள். ஸோ அதற்கு அடிப்படையில் தான் நாங்கள் அடுத்த வாரம், ஏன்னா இன்னைக்கு பல நிகழ்ச்சிகள் ஆல்ரெடி எங்களுடைய தலைவருக்கு பிளான் ஆயிருக்கனால அதனால் நாங்கள் அடுத்த வாரம் அது தொடர்பாக மீண்டும் கேட்டுக்கொண்டோம். அந்த தேதி முடிவான பிறகு கண்டிப்பாக அது தொடர்பாக தெரிவிப்போம். வேறு ஏதாவது இருந்தால் கேட்க